சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிவன் சுரேஷ் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். சித்த வித்தியார்த்தி ஐயா, நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. ஓகே, பாலகிருஷ்ண ஐயா நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. பாலகிருஷ்ண ஐயா அவரோட ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க நிறைய டிஸ்கோர்சஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். நான் ஒரு சித்த வித்தியார்த்தி, சென்னை வேளச்சேரியில இருக்கேன். நாங்க சுவாமி சிவானந்த பரமம்சர் அவரோட வழியில தீட்சை வாங்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜீவ சமாதிக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மோட்சத்துக்கு. வாசி யோகம்னு சொல்லுவாங்க, இதை நாங்க சித்த வித்தைன்னு சொல்றோம். இன்றைய தலைப்பு ஆரோக்கியமும் ஆனந்தமும். இத ரெண்டும் கிடைச்சிருச்சுனாலே நம்ம இந்த பூமியில வாழற வாழ்க்கை வெற்றிகரமா அமையும். இந்த செஷன் ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது கேள்வி பதில் இருந்ததுன்னா தாராளமா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். கேள்வி பதில் இருந்ததுன்னா அதுல இது பண்ணிக்கலாம். முதல்ல எல்லா குருமார்கள் அவங்களுக்கு நமஸ்கார மந்திரத்தை என் மனைவி சொல்லுவாங்க. குருமார்கள், ரிஷி முனிமார்கள், சித்தர்கள் எல்லாருக்கும் நமஸ்கார மந்திரங்கள். இது சுவாமி சிவானந்த பரமம்சர் அவரோட சித்த வேதத்துல இந்த நமஸ்கார மந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லா டாபிக்கும் நம்ம தொடங்குறச்ச அந்த நமஸ்கார மந்திரங்களை சொல்லி சித்தர்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம இந்த டாபிக்குள்ள போறோம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். வந்தே பரபிரம்ம சிதாத்மகம் சத், வந்தே குரும் சாந்த முமேசமீசம், வந்தே சிவானந்த குரு பிரவீரம், வந்தே சதாஞானபி வந்தனீயான். பொருள்: சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தனை வணங்குவதுடன் வணக்கத்திற்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். அனந்த சுகதாதாரம் அகண்டானந்த விக்கிரகம் தயானுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும். பொருள்: அளவற்ற இன்பமளிக்க ஆதாரமாக இருப்பவரும் பரிபூரண ஆனந்த மூர்த்தியும் தயாபரனும் மகிழ்ச்சி மிக்கோனுமாகிய சத்குருநாதனை யான் வணங்குகிறேன். ராகாதி ரோகான் சததானுஷக்தான் அசேஷகாய பிரஸ்ருதான சேஷான் ஔத்சுக்ய மோகாரதிதான் ஜகான யோ பூர்வ வைத்தியாய நமோஸ்து தஸ்மை. பொருள்: தேகத்தினுடைய அதாவது உடம்பின் அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற விருப்பு, வெறுப்பு முதலான அதாவது ராகத்வேஷாதி பெரும் வியாதிகள் யாரொருவரால் வேறற அழிக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். இந்த ஆரோக்கியமும் ஆனந்தமும்ங்கிற தலைப்புல நம்ம முதல்ல சித்தர்கள், குருமார்கள் எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரங்களை சொல்லியாச்சு. அவங்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம தொடங்குவோம். நல்ல செவர் இருந்தா தானே, சுவர் இருந்தா தானே நல்ல சித்திரம் வரைக்க முடியும். அப்போ நம்ம உடலை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட தலைமையான கடமை. ஏன்னா நம்மளுக்கு அருமையான இந்த உடல் கிடைச்சிருக்கிறது நம்மளுக்கு பாக்கியம்னு நம்ம சொல்லிக்கிறோம். நார்மலா இவங்க ஔவையார் அவங்களோட இதுல இருக்கும் இல்லையா, ஔவையாரோடையோ அந்த ஒரு சித்தர் பாடல்ல வரும் இல்லையா, இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா உடம்புல இருக்கிற அனைத்து இதுவும் நம்மளுக்கு சரியா கிடைச்சிருக்கிறதுக்கு நம்ம இந்த இறைக்கு நன்றி சொல்லணுங்கிற அந்த பாடல் வரும் இல்லையா. அந்த பாடலை மேற்கொண்டு நம்ம ஊனுடம்பை ஆலயமா நம்ம கருதி
ஊனுடம்ப மெய்யுடம்ப ஆக்கணும். அந்த ஒரு ப்ராசஸ்ல நம்ம உடம்பு நல்ல செவர் இருந்தா தானே நல்ல சித்திரம் வரைக்க முடியும். அந்த உடம்ப ஆரோக்கியமா இருந்தா தானே ஆனந்தமா வாழ முடியும். அதனால முதல்ல ஒரு 3 செட் ஆஃப் மந்திரங்களை நான் சொல்லித்தரேன். இது சுவாமி மந்திரங்கள்லாம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கல் அஃபர்மேஷன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் செட், காலையில எழுந்த உடனே, இப்ப நம்மளுக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த உடம்பு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்மளுக்கு எல்லா கடமையும் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்போ எப்படி நம்ம சுவாமிக்கு முன்னாடி நம்ம அர்ச்சனைகள் பண்ணிட்டு இருக்கோமோ, விநாயகருக்கு நம்ம அர்ச்சனை பண்றோம், எல்லா சுவாமிக்கு, பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றோம், சிவனுக்கு அர்ச்சனை பண்றோம், எல்லாருக்கும் பண்ற மாதிரி நமக்கே நாம அர்ச்சனை பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆகும், இந்த உடம்பு வஜ்ரமா மாறும். இட் வில் பிகம் அ மேக்னெட். இட் வில் ஸ்டார்ட் அட்ராக்டிங். அத்தனை சக்திகளையும் நம்ம உடம்பு அட்ராக்ட் பண்ணி, இந்த உடம்பு, இந்த தேகமே நம்மளுக்கு பொன்னுடம்பா, நம்ம எப்படி வள்ளலாரையா சொன்ன மாதிரி பொன்னுடம்பா மாத்துறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் நம்மளுக்கு இந்த இறை அளிச்சிருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் காலையில எழுந்த உடனே கண்ணாடியை பார்க்கணும். நம்மளோட கடமைகள்லாம் முடிச்சிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு, இந்த பிரபஞ்சத்தில் நான் அழகானவன். இது முதல் ஃபர்ஸ்ட் மந்திரம். ஃபர்ஸ்ட் செட்ல ஃபர்ஸ்ட் மந்திரம், இந்த பிரபஞ்சத்தில் நான் அழகானவன். இதுதான் முதல் மந்திரம். இரண்டாவது, இந்த பிரபஞ்சத்தில் நான் ஆரோக்கியமானவன். இது எதனால இந்த இரண்டாவது மந்திரம் அப்படின்னா, நிறைய ஃபோர்சஸ், இதுக்கு பேரு மாயா சமுத்திரம் அப்படின்னுட்டு சித்த வேதம் சொல்லுது. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்றாரு. இந்த மாயா சமுத்திரம் நம்மளோட மைண்ட பாய்சன் பண்ணி வச்சிருக்குது. நீங்க எதானாலும் டாக்டர்கிட்ட போகணும், எதானாலும் மருந்து எடுத்துக்கணும், எதானாலும் நீங்க உடனே சிகிச்சைக்கு ஓடணும் அப்படின்னுட்டு அவசியத்துக்கு ஓகே. மேக்சிமம் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வரதே நம்ம கவலைனால, நம்மளோட ஸ்ட்ரெஸ்னால, நிறைய டிப்ரெஷன்னால, அதுலதான் நிறைய உபாதைகள் வருது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மனதை பக்குவப்படுத்தி நம்மளையே நம்ம சொல்லிக்கிறோம், இந்த பிரபஞ்சத்தில் நான் ஆரோக்கியமானவன். சொல்லி 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 திருப்பி 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 சொல்லிக்கோங்க. உங்களுக்கே நீங்க சொல்லிக்கோங்க. சொல்ல சொல்ல என்ன ஆகும், நம்ம மனதே உடம்புக்கு கடத்தும். ஆஹா, ஆரோக்கியமான பர்சன் ஆச்சு நம்ம. எதனால நம்ம ஆரோக்கியம்னா, நம்ம அந்த ஈஸ்வரனோட ரிஃப்ளெக்ஷன். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் தான் அழகானவன் சொல்றது, அந்த ஈஸ்வரன் தானே இருக்கிறதுலயே ரொம்ப அழகு. அந்த அழகு நம்மளுக்கு தானே, அந்த ரிஃப்ளெக்ஷன் தானே. நம்ம எப்பவுமே நம்மளோட புராணங்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம தான் சுவாமியோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம. அந்த அழகு நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்போ நம்ம அந்த ரிஃப்ளெக்ஷன்ல கிடைச்ச அழகை நம்ம கொண்டாடணும். அப்போ ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன், இந்த பிரபஞ்சத்தில் நான் அழகானவன். இரண்டாவது, இந்த பிரபஞ்சத்தில் நான் ஆரோக்கியமானவன். அப்போ இதெல்லாத்தையும் மனதிலேந்து அந்த என்னெல்லாம் விஷத்தை ஊட்டி இருக்காங்களோ, இல்ல உங்களுக்கு கேன்சர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, வீசிங் இருக்கு, அது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே நிவாரணி நம்ம மனது தான். மனதை பக்குவப்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு எந்த உபாதையும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. வந்தாலும் சிம்பிள் சொல்யூஷன் நம்மளுக்கு மனதிலேயே கிடைச்சிரும். அதுக்கு வழிகாட்டும். எக்ஸ்டர்னல் போர்சஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கூட கரெக்டான அது பிரபஞ்சம் நம்மளுக்கு கூட்டிட்டு போய் நம்மளுக்கு அந்த சொல்யூஷனை கொடுக்கும். சோ இரண்டாவது மந்திரம், இந்த பிரபஞ்சத்தில் நான் ஆரோக்கியமானவன். மூணாவது, இந்த பிரபஞ்சத்தில் நான் ஆனந்தமானவன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது சொல்ல 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 சந்தோஷங்களா நிறையும். நம்மளோட வாழ்க்கையில நிறைய நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் அமையும். நெகட்டிவிட்டிஸ் எத்தனையோ இருக்கு நம்மளை சுத்தி. ஆனா நம்ம நிறைய, இங்க பாருங்க, எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றங்கள் இருக்கும்னுட்டு அது தனி டாபிக் அது. ஆனா நம்ம இந்த எதிர்பார்ப்பு வச்சே நிறைய இடத்துல நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப ஏமாற்றங்கள் நிறைய இருக்க இருக்க நெகட்டிவிட்டிஸ் நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி யாரு எப்படியோ அப்படியே அதை அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. நம்ம கடமையை ஒழுங்கா பண்ணுவோம். பகவத்கீதை சொன்ன மாதிரி நம்மளோட உன் கடமையை செய், அந்த ரெண்டாவது பலனை விட்டுருங்க. நீங்க
அது அந்த இறை பார்த்துக்கும். ஏன்னா நம்ம அன்கண்டிஷனல் சரண்டர் பண்ணியாச்சுன்னா எல்லாவித செல்வங்களும் எல்லாவித அனுகிரகங்களும் நம்மளுக்கு தானா தேடி வரும். எதனாலன்னா நம்ம வேலையை நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம், கடமையை நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம். ஓகே, சோ மூணாவது அஃபர்மேஷன், நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நான் ஆனந்தமானவன். ஆனந்தமானவன் கிடைச்சிருச்சுன்னா எட்டர்னல் பிளிஸ், எட்டர்னல் ஹாப்பினஸ், டெம்பரவரி கிடையாது, சிற்றின்பம் கிடையாது, பேரின்பம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் பண்ணணும். இதெல்லாமே அனுபவங்கள், நம்ம அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்க சொல்ல 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 அட்ராக்ட் பண்ணும், பயங்கரமா அட்ராக்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு தியரியா நம்ம பேசுற மாதிரி இருக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும், நாங்க அனுபவிச்சிருக்கோம், நிறைய பேர் இதை கேட்டு அனுபவிச்சிருக்காங்க. 10 வருஷமா இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். உலகம் ஃபுல்லா நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க, நீங்களும் அனுபவிங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மந்த்ராஸ்ல நம்ம செல்ஃப் அஃபர்மேஷன், சுய அர்ச்சனை நம்ம பண்ணிக்கிறோம். இது முதல்ல. இப்போ அடுத்ததுக்கு நம்ம போறோம். அடுத்தது என்னன்னா, இப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்துல நம்ம வந்தாச்சு, வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? எத்தனையோ உதவிகள் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு பண்ணுது. என்னது? நம்ம உணவு பிரபஞ்சம் கொடுக்குது, நம்ம உடை பிரபஞ்சம் கொடுக்குது, இருக்க இடம் பிரபஞ்சம் கொடுத்துருக்குது. நம்ம உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு, இருந்தாலும் நம்மளோட முன்னோர்கள்லாம் உழைச்சிருக்கு. ஆனா இது கிடைச்சது, நம்ம ஒண்ணும் கிரியேட் பண்ணலையே, எல்லாமே நம்மளுக்கு அனுகிரகப்பட்டிருக்கு, அருளப்பட்டிருக்கு. இப்ப நம்மளே சம்பாதிச்சு ஒண்ணு வாங்கினா கூட நம்ம கட்டல, ஆனா நம்ம காசு கொடுக்குறோம், அதுக்கு ஒருத்தங்க கட்டி கொடுக்கும். ஆனா இந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுக்குது நம்மளுக்கு. ஒரு பேனாவோ, ஒரு பென்சிலோ, ஒரு லேப்டாப்போ, ஒரு மொபைலோ, எந்த விஷயமானாலும், ஒரு வாட்டர் பாட்டிலோ, நம்ம தண்ணி, வெஜிடபிள்ஸ், ஃபுட்டு, எல்லாமே நம்ம இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அள்ளி கொடுக்குது, அள்ளி கொடுக்குது. அப்போ இத்தனை உதவிகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்து, எத்தனையோ பேர், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க எத்தனையோ பேர் கூட உதவி பண்றாங்க நம்மளுக்கு. நம்மளே நினைச்சு பார்த்துருக்க முடியும், இவங்களை நம்ம பார்த்ததே இல்லையே, ஆனா வந்து உதவி பண்றாங்களே நம்மளுக்கு அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல நம்ம வந்து நம்மளே நம்ம கேட்டிருப்போம். அப்போ நம்ம நன்றிகளை சொல்ல பழகிக்கணும். இந்த எப்பவோ நம்ம சொல்லாத நன்றிக்கு வேண்டிதான் நம்ம இப்போ பிறந்திருக்கோம் வந்து. ஏன்னா எல்லா பர்த்துமே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் டு டெஸ்டினேஷன்ங்கிறது மோக்ஷம். அந்த மோக்ஷத்துக்கு தான் நம்ம ஒவ்வொரு பிறவையும் எடுத்துட்டு வரோம். ஆனா ஏதோ ஒரு ரீசன், அது என்ன ரீசன் நான் பின்னாடி சொல்றேன். இந்த ரீசன்னால இது ஒரு இதா வச்சுக்கலாம், நன்றி கெட்ட தனத்தினால, அந்த நன்றி சொல்ல மறந்ததுனால, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்ம திருப்பி வந்திருக்கோம், இங்க திருப்பி பிறந்திருக்கோம். அப்போ அந்த நன்றி கெட்டத்தனம்னு ஒண்ணு இருந்ததுன்னா, நமக்கு தெரியாது, இருந்ததுன்னா அந்த பதிவை நம்ம அழிக்கணும். அந்த பதிவு, இப்ப பதிவுகளை சேர்த்து சேர்த்துதான் நம்ம வந்து இங்க வந்து நிக்கிறோம் நம்ம இப்போ. அப்ப பதிவுகளை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர இங்க சேர்க்க வரல. அது நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். பதிவுகளை அழிக்க வந்திருக்கோம், சேர்க்க வரல. ஓகே, இந்த பதிவுகளை நம்ம இப்படி இந்த ஃபார்ம்ல நன்றிகளை சொல்லி சொல்லி அந்த நன்றி கெட்டத்தனம்ங்கிற அந்த பதிவை நம்ம அழிக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன். இந்த பிரபஞ்சத்திடம் நான் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இது ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன். அப்போ நன்றியை நம்ம சொல்லி சொல்லி நிறைய சொல்லணும், சொல்லிட்டே இருக்கணும். இப்ப நன்றி சொல்ல 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 என்ன ஆகும்னா, இந்த பிரபஞ்சம் பார்க்கும், ஆஹா இவன் வந்து நன்றிய குடிக்கிட்டே இருக்கானே, சொல்லிக்கிட்டே இருக்கானே, நிறைய அவனுக்கு எல்லா செல்வங்களையும் கொடு, ஆரோக்கியத்தை கொடு, ஆனந்தத்தை கொடு அப்படின்னுட்டு அந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு கூட நிற்கும் எல்லா விஷயத்திலையும். சரியா? ஓகே, இது ஃபர்ஸ்ட். செகண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் மந்த்ரா. செகண்ட் மந்த்ரா இப்போ நம்ம வந்து எத்தனையோ பேரை நம்ம ஹர்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? எத்தனையோ பேரை நம்ம ஹர்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த 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 ஹர்ட் பண்ணினது இப்போ மனிதர்களை, அதாவது எண்ணத்தாலேயோ வாக்காலேயோ அதாவது சொல்லாலேயோ செயலாலேயோ, இது மூணுத்துல ஏதாவது ஒரு ரீசன்ல நம்ம ஹர்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நான் வந்து இங்க பார்ட்டிசிபென்ட் யாராவது ஒருத்தர், நீங்க பாலகிருஷ்ணன் ஐயா வந்து அன்மியூட் பண்ணீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அந்த கேள்விக்கு யாராவது ஒருத்தர் பதில் சொல்லலாம். சரியா? அது ஒரு இன்டராக்டிவ் செஷனாகவும் இருக்கும், பிளஸ் நிறைய விஷயம் நம்ம வந்து இதுல இருந்து எடுத்துக்கலாம். அப்படியே யாராவது ஒருத்தர் நீங்க திறந்து விடலாம். இந்த நம்மளுக்கு உடம்புல வலி எதனால வருது, வியாதி எதனால வருது? யார் வேணா பதில் சொல்லலாம். கீதா பேசலாம்.
சங்கீதா இருக்கீங்களா? இருக்கேங்க ஐயா, இருக்கேங்க ஐயா. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, ஒண்ணும் இல்ல. இது நம்மளுக்குள்ள ஒரு ஒரு அழகான ஹாப்பி டாபிக் தான். நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலுமே கூட நமக்கு பிசிக்கலாவும் மென்டலாவும் அஃபெக்ட் ஆகுவாங்க ஐயா. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். அப்புறமா வேற பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால நமக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஓகே, ஆகும். வெரி குட். லைஃப் ஸ்டைல் கூட சொல்லலாமா? வேற லைஃப் சொல்லலாமா? எஸ்ங்க ஐயா. சரி, ஓகே. இப்போ நீங்க மியூட் பண்ணிக்கலாமா? இப்போ வந்து ஓகே. இதெல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியல், அதாவது நுனிப்புல் லெவல்ல நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க கொடுத்திருக்கிறது. டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது என்னன்னா, இப்போ நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கோமா, இல்லைன்னா நம்ம நகர்றோமா? நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். நம்ம எங்கேயாவது போக வேண்டியிருக்கு, வர வேண்டியிருக்கு எல்லாம். அப்ப நம்ம கால்ல ஒரு எறும்பு பட்டு சாகறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு எறும்பு கூட சாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கொசுவை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதே ஜீவன் தான் அதுக்குள்ளேயும் இருக்கு. அப்போ இந்த ஜீவனை நம்ம வந்து ஒரு கொலை பண்ற மாதிரி கணக்கு. நம்ம ஒரு எறும்பை மிதிச்சாலோ, ஒரு ஆர்கானிசம் நம்ம மிதிச்சாலோ, இல்ல ஒரு ஒரு கொசுவை நம்ம அடிச்சு கொன்னாலோ, அந்த மரண ஓலை இருக்கு பாருங்க, அந்த நேரத்துல அந்த மரண ஓலை நம்ம உடம்புல இருக்கிற ஒரு வீக் ஸ்பாட்ல வந்து உட்காந்துக்கும். அது ஒரு சாபமா வந்து உட்காந்துக்கும். இந்த சாபம் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அக்யூமுலேஷன்ஸ் ஆகுது பாருங்க. சேர 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 நம்ம வந்து இத பாவங்கள்னு ஜென்ரலா நம்ம சொல்றோம். சித்த வேதத்தோட பாவம் அது வேற மாதிரி. அது நான் வந்து பாவம் புண்ணியங்கிறத அந்த சித்த வேதத்தை பத்தி பேசுறச்ச நான் சொல்றேன். ஜென்ரலா இது பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு நான் வந்து இந்த வேர்ல்ட்லி இதை பத்தி சொல்றேன். நான் இப்போ நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நிறைய பதிவுகள் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு வீக் ஸ்பாட்ல அது சாபமா போய் உட்காருது. அது வந்து முதல்ல வலியில தொடங்கி அப்புறம் வியாதிக்கு கொண்டு போகுது. அப்போ இத வந்து நம்ம வந்து ஒரு நம்மளோட சித்தர்கள் புராணங்கள் இதிகாசங்கள்லாம் சொல்லியிருக்கு, நிறைய சொல்லியிருக்கு. ஆனா சயின்ஸ் ஒண்ணு சொல்லியிருக்கு. அதை பத்தி நான் ஒரு சின்னதா எக்ஸ்பிளைன் பண்றேன். டாக்டர் பிரெயின் வாய்ஸ்ன்னுட்டு அவர் வந்து ஒரு பாரா சைக்காலஜிஸ்ட், மனோதத்துவ நிபுணர். அவர் அமெரிக்கால இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவரோட புத்தகங்களோட லிஸ்ட் பார்த்தோன்னா, மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ், சேம் சோல் மெனி பாடிஸ், த்ரூ டைம் இன்டு ஹீலிங், மெசேஜஸ் ஃப்ரம் தி மாஸ்டர்ஸ், ஒன்லி லவ் இஸ் ரியல். இது வந்து அவர் எழுதின புத்தகங்கள். இது வந்து அமேசான்ல எல்லாம் கூட கிடைக்கும். நீங்க தாராளமா வேணாலும் வாங்கி படிச்சுக்கலாம். என்ன இது வந்து எதனால இந்த இதுல நம்ம டிஸ்கஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒரு பேஷண்ட், அதாவது அவர் நிறைய பேஷண்ட் அவர் பாக்குறாரு. அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் இதை பிலீவ் பண்றவர், சயின்ஸை பிலீவ் பண்றவர். இந்த சயின்ஸை பிலீவ் பண்றவருக்கு வந்து அவருக்கு இந்த ஹையர் பவர்ஸ் இருக்கு, இந்த அதுக்கும் மேல சில சக்திகள் இருக்குங்கிறது நம்பிக்கை கிடையாது அவருக்கு. ஏன்னா சயின்ஸ் வந்து லிமிடேஷன் இருக்கு இல்லையா, அதோட நிக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சதோ இல்லைன்னா இது காதால கேட்கறதோ அது வரைக்கும் தான் அவங்க நம்புவாங்க. அவங்களுக்கு அவருக்கு ஒரு 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 ஹிப்னோடைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு பேஷண்ட்டுக்கு. அது ஒரு லேடி பேஷண்ட். ஆனா ஒரு மேல் வாய்ஸ் கேட்குது, ஒரு வயசான மேல் வாய்ஸ். உன்னோட குழந்தை இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அவரு. எல்லாமே இந்த புக்ஸ்ல இருக்கு. அவர் பக்கம் ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ரூஃபோட கொடுத்திருக்காரு அவரு. உன் குழந்தை எப்படி இறந்தது தெரியுமான்னு கேக்குது. அப்போ அவருக்கு இந்த இது அந்த பேஷண்ட்டுக்கு தெரியாது. அப்ப அந்த குரல் எங்கேருந்து, ஒரு ஆம்பளை குரல் வருது அந்த பேஷண்ட்டுக்குள்ள இருந்து. இவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. நீ போய் உன்னோட எக்ஸ்ரேவை பாரு, தெரிஞ்சுப்பேன்னு. ஏன்னா அது வரைக்கும் பெரிய மர்மம் இவருக்கு. அவர் பிறந்த குழந்தை, அவரோட பிறந்த குழந்தை எப்படி இறந்ததுன்னு அவருக்கு தெரியாது. இப்ப என்ன பண்றாரு, அவர் இந்த பேஷண்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் இம்மீடியட்டா ஓடி போய் அவரோட அந்த இதுல வீட்டுக்கு போய் எக்ஸ்ரேவை பார்த்தா அந்த குழந்தையோட ஹார்ட் தலைகீழ இருக்கு. இது வந்து இவருக்கு டாக்டர், அத்தனை டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ணிருக்காங்க, யாருமே கண்டுபிடிக்கல. ப்ளூ பேபியா பிறந்துருச்சு, ஏதோ ஒரு ரீசன்னால இறந்துருச்சுன்னு நினைச்சிட்டாங்க. என்ன ரீசன்னால இறந்ததுன்னுட்டு அந்த மாஸ்டரோட வாய்ஸ் அவருக்கு சொல்லியிருக்கு. அப்போ இதை வந்து ஒரு பெரிய ஒரு கைடன்ஸா எடுத்துறாரு. அப்பதான் அவருக்கு நிஜமாவே தெரியுது, இந்த 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 சயின்ஸுக்கு பியாண்ட் ஒரு சக்தி இருக்குங்கிறது அவருக்கு அந்த மேல இருக்கிற சக்திகள் உணர்த்தி இருக்கு. அப்ப இவர் மூலமா இந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவோம். ஏன்னா அமெரிக்கால இருந்து வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் இல்லையா.
ஸோ அமெரிக்கால இருக்கிற வெள்ளக்கார ஒரு டாக்டர் ஒரு சயின்ஸ் பாராசைக்காலஜிஸ்ட வச்சுட்டு சில உண்மைகளை இந்த சத்தியத்தின் ரகசியங்களை நம்ம ஆன்மீக தத்துவங்களை இந்த உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்கு தான் அவருக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அவர் இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் ரிக்ரெஷன் ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சு இந்த வாழ்க்கை மட்டும் இல்ல, இதுக்கு முந்தின வாழ்க்கைக்கு கொண்டு போய் சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அவர் பேஷண்ட்ஸ் சரி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பேஷண்ட் வராங்க அவருக்கு, எங்க இருந்துன்னா லண்டன்ல இருக்கிற பேஷண்ட், யூரோப்ல இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து 20 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த அம்மாக்கு ஒரு 20-22 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு மோர் தென் 10 டைம்ஸ் அந்த கால்லயே ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அவங்களால நடக்க முடியாது. அவங்க அந்த 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 குச்சி வச்சுட்டு தான் நடக்கிறாங்க, ஸ்ட்ரெச்சர்ஸ் வச்சு தான் நடந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதை சரி பண்ணணும்னு ஒரு இது வருது. ஸோ அதனால அவங்க வந்து எதை தின்னா பித்தம் தெளியும்னுட்டு நிறைய போயிட்டாங்க, 10 ஆப்ரேஷனுக்கு மேல பண்ணிட்டாங்க, சரியே ஆகல. அவங்க வந்து இவர்கிட்ட யாரோ சொல்லிட்டு இவர்கிட்ட வராங்க. இவர் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்போ இப்படியே ஒவ்வொரு பர்த்தா வந்து பின்னாடி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நான் வந்து ஷார்ட்டா சொல்றேன், அந்த புக்ல டீட்டெயிலா இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம் தாராளமா. ஒவ்வொரு பர்த்லயும் அவருக்கு தெரிய வருது, இவங்க வந்து ஒரு பர்த்ல இது ஜப்பானோட அந்த ஆர்மியில ஃப்ரண்ட் லைன் சோல்ஜரா இருக்காங்க. இவங்க ஒரு அம்பு எதிரக்க இருக்கிறவங்க எய்த அம்பு அவர் காலில் பட்டு அவர் இறந்துடுறாரு. இதே மாதிரி ஒவ்வொரு பர்த்லயும் காலில் பட்டே இறக்குறாங்க, அவங்க காலில் பட்டே இறந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இதுலயும். அதோட வெளிப்பாடுதான் இந்த பர்த்லயும் அந்த காலில் ஒரு பிரச்சனையா இருக்கு, அதை சரி பண்றதுக்கு தான் இவர்கிட்ட வந்திருக்காங்க. அப்போ இவர் வந்து அடுத்த பர்த்துக்கு கூட்டிட்டு போறாரு. அது பெரிய செஷனா, அவங்களுக்கு நிறைய செஷன்ஸ் உட்கார வேண்டியிருக்கு. அப்போ அந்த ஒன் ஆஃப் தி செஷன்ஸ்ல 11வது நூற்றாண்டுல ஒரு அரேபியன் இதுல அந்த பாலைவனம் இதுல ஒரு ஷேக் மகாராஜா, அந்த ஷேக்கோட மகாராஜாக்கு இவர் வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு அதிகாரியா இருக்காரு, ஜெயிலரா இருக்காரு. ஒரு 4 ஜெயில் இருக்கு, 3 ஜெயில எல்லாரும் தப்பிச்சு போவாங்க பிடிச்சவங்க எல்லாம். அதனால அந்த அளவுக்கு அவ்வளவு பாப்புலர் கிடையாது. இவரோட பிரிசன்ல மட்டும்தான் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கொண்டுந்தாச்சு, ஒரு இதுக்கு கன்விக்ட கொண்டுந்தாச்சு அப்படின்னா அவர் வாழ்க்கை ஃபுல்லா தப்பிக்க முடியாது அங்கேருந்து. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ராஜா கேட்கிறாரு, நான் இவ்வளவு பொண்ணும் பொருளும் உனக்கு தரேன், நீ இவ்வளவு பேர் வாங்கியிருக்கையே, நீ வந்து உன்னோட சீக்ரெட் என்ன, உன்னோட பிரிசன்ல இருந்து எதனால தப்பிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவர் சொல்றாரு, வந்து பாருங்க ராஜா அப்படின்னு. அன்னைக்கு ஒரு பிரிசனர் வராரு. வந்த உடனே முதல் வேலையா என்ன பண்றாங்க, ஒரு இரும்பு ராடார அவரோட ஒரு காலை அடி, அந்த இதுல கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இருக்காங்க, அத்தனை பேரோட கால் உடைக்கப்பட்டிருக்கு. அப்ப அத்தனை பேரோட சாபமும் அப்படியே அக்யூமுலேட் ஆகி இத்தனை பர்த்தா தொடருது. ஒவ்வொரு பர்த்லயும் அந்த கால்ல அவருக்கு ஏதோ ஒரு ரீசன்ல அவர் வந்து அடிபட்டு சாகுறாரு, இல்லைன்னா அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து சாகுறாரு, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஓ ரைட், இந்த இதை இவங்க வந்து அந்த பர்த்துக்கு இவரை திருப்பி கூட்டிட்டு போய் அவங்க எல்லார்கிட்டையும் இவங்க ஆத்மார்த்தமா மன்னிப்பு கேட்கணும், கேட்டாதான் இது சரியாகும் அப்படின்னுட்டு அவர் வந்து அந்த பர்த்துக்கு அவங்கள கூட்டிட்டு போறாரு. அவங்க வந்து ஆத்மார்த்தமா மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த செஷன்ஸ் முடிஞ்சிருது. ஆல்மோஸ்ட் ஒரு மாசத்துக்குள்ள அவங்க நார்மலா நடக்க தொடங்கிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மன்னிப்பை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஃபர்கிவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு அது கொஞ்சம் சரியாயி அதுக்கப்புறம் அவங்க நடக்க தொடங்கிட்டாங்க. இதுதான் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஃப்ரம் சயின்ஸ். நம்ம வந்து ஜென்ரலா நம்ம வந்து சொல்லுவோம்ல, ஓ இவங்க என்னத்தையோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, என்னத்தையோ இது பண்றாங்க, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு, எல்லாமே ப்ரூஃப் கேட்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு அவர் பக்காவா ப்ரூஃப் கொடுத்திருக்காரு. டாக்டர் பிரெயின் வெய்ஸ். அது நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நம்ம எறும்ப மேய்ச்சிட்டோம், இல்ல கொசுவை அடிச்சிட்டோம், ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா தெரியாம நடக்கிற விஷயம் நிறைய. நம்ம தூங்குற நேரத்துல கொசு அடிக்கலாம், இது நடக்கிற நேரத்துல மழை காலத்துல எஸ்பெஷலி நிறைய எறும்பு ஓடிட்டு இருக்கும். நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம், ஏன்னா சின்ன ஆர்கானிசம், அதை மேய்ச்சிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ற அந்த தவறுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல சாபமா வந்து உட்காருது. அந்த சாபம் ஒரு பதிவா இருக்கு. இந்த பதிவு எத்தனையோ ஜென்மங்களா அக்யூமுலேட் ஆயிருக்கு. அப்ப அந்த அக்யூமுலேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லிஃபை பண்ணணும், ஜீரோ பண்ணணும், எம்டி பண்ணணும், அழிக்கணும்.
அந்த அழிக்கிறதுக்கு நம்மளோட இந்த செகண்ட் செட்ல செகண்ட் மந்த்ரா என்னன்னா, இந்த பிரபஞ்சத்திடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். ரொம்ப சிம்பிள்ல, எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஆனா இது ஆத்மார்த்தமா சொல்லணும், ஆத்மார்த்தமா சொல்லணும். சொல்ல 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 அந்த அக்யூமுலேஷன்ஸும் குறைஞ்சிட்டு வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது 0 ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இது செகண்ட். தேர்ட், ரொம்ப முக்கியமானது, ரீபர்த்துக்கு ரொம்ப 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 முக்கியமானது. இப்ப நம்ம நன்றி கெட்ட அந்த தனத்தை நம்ம அழிக்கிறதுக்கு நன்றிகளை சொல்லிட்டோம். ஹர்ட் பண்ணவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கோம். நிறைய 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 மன்னிப்பு கேட்டு 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 நம்ம அதே ஃபியூச்சர்ல நம்ம வந்து ரொம்ப பார்த்து நடப்போம். நம்ம வந்து ஐயோ நம்ம இனிமே இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நடக்கிறதானா கூட பார்த்து நடப்பீங்க. ஒரு கொசு அடிக்கிறதானா கூட பார்த்து இது பண்ணுவீங்க. ஐயோ அந்த ஜீவன் அப்படின்னு நினைப்பீங்க. இப்ப நான் வந்து எப்படி நான் வந்து ஒரு 30 வருஷமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன் பாருங்க. ரொம்ப காமெடியா இருக்கும், சிலப்போ கேவலமாவும் தெரியும் அது கேட்கறதுக்கு. கொசு என்ன கடிக்குது வச்சுக்கோங்க. வந்து நான் வந்து முதல்ல அதுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவேன் கொசுக்கு. இவங்க வந்து தவறான இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, கொசு கடிச்சா மலேரியா வரும்னு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, மனதாலதான் அத்தனையும் வருது. இந்த கொசு என்ன பண்ணுது நான் நினைக்கிறது, என்னோட தாட் ப்ராசஸ்ல, மஸ்கிட்டோ கடிக்குது. அது வந்து இப்ப நம்ம டயாலிசிஸ்ல என்ன நடக்குது, கெட்ட ரத்தத்தை எடுத்து நல்ல ரத்தத்தை கொடுக்குற அந்த பியூரிஃபை பண்ணி கொடுக்கறது அதுதான் இந்த கொசு பண்ணுது நான் வந்து பிலீவ் பண்றேன். அப்ப என்னோட பிலீஃப் 100% பிலீஃப் அதுதான் பிரபஞ்சத்துல போய் பதியுது. இதுதான் இவனோட பிலீஃப், அதனால அதை கரெக்ட் பண்ணிக்கொண்டு பிரபஞ்சம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடும். இப்ப பிரபஞ்சத்துக்கு நல்லது கெட்டது தெரியாது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ததாஸ்து சொல்லிடும். எஸ் சொல்லும், இல்லைன்னா நோ சொல்லும், அவ்வளவுதான். அதுக்கு எல்லாமே எஸ் தான் எஸ் தான் எஸ் தான். நம்ம வந்து எஸ் ஆர் நோங்கிற விஷயத்துக்கே அது எஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம ஒரு கொசு நான் என்ன கிடைக்குதுன்னா நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லுவேன். என்னோட கெட்ட ரத்தத்தெல்லாம் நீ எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி புது ரத்தத்துக்கான நீ வாய்ப்பு கொடுக்குறியடா, உன்னோட வயிறையும் நீ நிறைச்சுக்கிறியடா, உனக்கு வேற எதுவும் நீ சாப்பிட முடியாத அளவுக்கு உன்னோட ஸ்ட்ரா மாதிரி தான் இருக்கும் வாய், அதனால எனக்கு வேண்டி நீ படைக்கப்பட்டிருக்காய், அதனால நீ தாராளமா குடி அப்படின்னுட்டு அவரை ஃபுல்லா குடிக்க வச்சு கேர் ஆகிற வரைக்கும் அவர் வந்து அப்படியே மயக்க நிலைமைக்கு போயிடுவார். குடிச்சு ரொம்ப ஆனந்தமாயிடுவார். கொஞ்ச நேரம் குடிக்கிடுச்சு நம்ம முதுகுல தடவி கொடுத்தோம்னா ரொம்ப ஹாப்பியா இன்னும் நல்லா குடிப்பார் அவரு. அது நல்லா அப்புறம் அவரை முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மயங்கி அப்படி சாய்வார். அதை சேஃப்கார்ட் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமா எடுத்து வச்சிட்டோம்னா 1/2 hour கழிச்சு பார்த்தா அது பறந்து போயிருக்கும். இப்ப பாருங்க, நம்ம உடம்புல சுத்திகரிப்பு நடக்குது. இப்ப இந்த சுத்திகரிப்பு நடக்கிற விஷயம் நிறைய பேருக்கு இதை அக்செப்ட் பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க. அது ஆனா ஒரு வாட்டி சும்மா முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா தைரியமா இருங்க, எந்த வியாதியும் நம்மளுக்கு வராது. இந்த இயற்கை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதான் வந்திருக்கே தவிர நம்மளுக்கு எதிரானது கிடையாது. நம்ம மனதாலதான் அத்தனையும் நம்ம எதிரி ஆக்கிக்கிறோம். நம்ம இந்த பிரபஞ்சத்தோட இந்த மாயா சமுத்திரம்ங்கிற நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் நிறைய இருக்கு. அதை நம்ம எல்லாத்தையுமே எதிரியா பாக்குறதுக்கு நம்மளுக்கு டியூன் பண்ணி வச்சிருக்குது. அந்த மாதிரிதான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்குது. அவங்களோட இன்டென்ஷன் அதுதான், நம்ம எல்லாத்தையுமே எதிரியா பார்க்கணும்னு. எதிரியா பார்க்க 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 நம்மளுக்கு ரீபர்த் வந்து அஷ்யூர்டு, ரியலா நம்ம திருப்பி திருப்பி பிறந்துகிட்டே இருப்போம். நம்ம ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து கமா போட்டது போறோம், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நம்ம நினைக்கிறச்ச இந்த பதிவுகள்லாம் 0 ஆயிடும். அதுக்கு மேல ஃபர்தர் பதிவுகள் வராது. இப்போ நம்ம நன்றி சொல்லியாச்சு, மன்னிப்பு கேட்டாச்சு. அந்த 3வது முக்கியமான விஷயம், இப்போ நான் வந்து ஒருத்தரை ஹர்ட் பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்டேன். என்னை யாராவது ஹர்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்ப நான் என்ன ஹர்ட் பண்ணவங்களை மன்னிக்கணும், மன்னிக்கிறதுக்கு தயாராக்கணும். என் மனதை வந்து நான் தயார்படுத்திக்கணும். அப்ப அதுக்கு என்னோட ஆணவத்தை, ஈகோ, கண்மம், மாயை அத்தனையும் நான் வந்து இழக்கணும். இழந்தாதான் நான் ஒருத்தரை மன்னிக்க முடியும். ஏன்னா மன்னிப்பு கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடணும் நம்ம. அப்ப மன்னிப்பு கொடுக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா இந்த பதிவுகள், அதாவது ஹர்ட் ஃபீலிங்ங்கிற அந்த பதிவு, நம்ம அதையும் நம்ம அழிக்க தொடங்குறோம். மன்னிப்பு கொடுக்க கொடுக்க இந்த பிரபஞ்சத்தை நான் மன்னித்து விட்டேன். நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தை பேஸ் பண்ணி தான் பண்றோம். ஏன்னா எல்லா பிறப்புக்கும் சாட்சி வந்து இந்த பிரபஞ்சம். அத்தனை பிறப்பு இந்த பூமியில தானே நம்ம வந்து பிறந்தாகணும். அப்போ இந்த பிறப்புக்கு சாட்சி இந்த பிரபஞ்சம் தானே. பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம இந்த இதை கொடுத்துறோம், அஃபர்மேஷன்ஸை பாஸ் ஆன் பண்ணிடுறோம். பிரபஞ்சம் கொண்டு சேர்த்துக்கும், எல்லா பரத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கும் அது. அப்போ இந்த பிரபஞ்சத்தை நான் மன்னித்து விட்டேன். அப்போ இந்த 3வது அஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைச்சிரும். பண்ண 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 நீங்களே பாருங்க, உங்களுக்கே ஒரு பெரிய சேஞ்ச் தெரியும், பெரிய சேஞ்ச். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நம்ம எதிர்பாராம நம்மளோட கடமையை நம்ம கரெக்டா பண்ண பண்ண என்ன ஆகும்னா அந்த இறை நம்மளுக்கு அத்தனை அனுபவங்களையும் நம்மளுக்கு கை கூடி கொடுக்கும், நம்மளுக்கு கை கூடும். அதே மாதிரி
நம்ம இது பண்ண பண்ண ஆரோக்கியம் கைகூடும். ஆனந்தம் எப்படி வருதுன்னு பாக்குறோம் பாருங்க. இப்ப அடுத்தது லாஸ்ட் செட். ஃபர்ஸ்ட் செட்ல நம்ம செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் பண்ணியாச்சு, கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை வந்து சுய அர்ச்சனை பண்ணியாச்சு. 2வது செட்ல நம்ம நன்றி சொல்லியாச்சு, மன்னிப்பு கூறியாச்சு, மன்னிப்பு கொடுத்தாச்சு. 3வது இப்ப நான் வந்து வேளச்சேரியில உட்காந்துருக்கேன். இப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க, ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. இப்ப நம்மளால இங்க பேசிக்க முடியுது இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க, நம்மளால பேசிக்க முடியுது. இப்ப நீங்க என்னைக்காவது உங்க முடியோட பேசியிருப்பீங்களா? உங்க உடம்போட ஒரு பாட்டு தானே, நெத்தியோட, உங்க கண்ணோட, புருவத்தோட, உங்க இமைகளோட, அந்த கண்ணோட மணியோட, மூக்கோட, காதுகளோட, உங்களோட நாக்கோட, பல்லோட, உங்க தொண்டை குழியோட, அண்ணாக்கோட, இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்டையர் இது போகுது இல்லையா அது, அப்புறம் வந்து ஏர் இது இருக்கு இல்லையா, வென்டிலேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்மளோட இந்த 2 இதுலயும் லங்ஸோட, ஹார்ட்டோட, கிட்னியோட, ஸ்பிளீனோட எல்லாம் பேசியிருப்பீங்களா? என்னடா செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, சாப்பிட்டியாடா, தூங்கினியாடா? ஏன்னா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதுகிட்ட நம்ம பேசாம வேற யார் பேசுவா? நம்மளோட உடம்போட பாடி பார்ட் அது. எப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட, ஒரு நண்பர்கிட்ட பேசுறோமோ, ஒரு உறவினர்கிட்ட பேசுறோமோ, இல்லைன்னா ஒரு ஆபீஸ்ல போய் பேசுறோமோ, அதே மாதிரி நம்ம பாடி பார்ட்ஸ் நம்ம பேச தொடங்கணும். கேட்க கேட்க பேச பேச என்ன பண்ணும்? ஓ, நம்மளையும் வந்து இவன் மரியாதை கொடுக்குறான்டா, நம்மளையும் ஒரு மனுஷனா கன்சிடர் பண்ணி மரியாதை கொடுக்குறான், நம்ம கிட்டயும் அவன் பேசுறான், நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சிருக்கான், அவனுக்கு திருப்பி மதிப்பை கொடு. நான் இப்போ வந்து என்னோட பாடி பார்ட்ஸ்ட நான் வந்து பேசி 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 அதை வந்து விஷ் பண்ணி, அதை தேங்க் பண்ணி, அதுக்கு இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எனக்கு ஒர்க் இருக்கு, ஏதோ ஒரு ஒர்க். நான் ஒர்க்கில் நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன், எனக்கு கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகுது, தலைவலி வருது. நான் அப்போ என்ன பண்ணணும், அதுகிட்ட ஏதோ ஒர்க் நான் பண்றதுக்கு அது வேணும், அது பண்ணி முடிச்சுட்டேன், எனக்கு அந்த ப்ராஜெக்டை முடிச்சிருச்சேன். இல்ல ஏதோ ஒரு ஒர்க்ல நாங்க எக்ஸ்டெண்டடா நீங்க வந்து பண்றீங்க, அப்போ ஸ்ட்ரெயின் ஆகுது இல்லையா, அந்த ஸ்ட்ரெயினுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா? புஷ் பண்ணினதுனால, ஸ்ட்ரெயின் கொடுத்ததுனால, அந்த ஸ்ட்ரெயினுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கறச்ச, அதுக்கு நன்றிகளை சொல்றச்ச, அதே மாதிரி அதை வந்து கொஞ்சறச்ச, ஒரு சின்ன குழந்தை மாதிரி கண்ணுகிட்ட போயிட்டு குழந்தை மாதிரி கொஞ்சி எல்லாம் நீங்க அன்பா பேசுறச்ச என்ன ஆகும், அது உங்களுக்கு 1000 டைம்ஸ் அதோட அன்பை வெளிப்படுத்தும். அப்போ ஆரோக்கியத்துல நீங்க அப்படியே நீங்க வந்து என்ன பண்றது, நீந்துவீங்க. அந்த அப்படியே நீங்க வந்து you will be floating in happiness, you will be floating in health. இந்த ஹெல்த் வந்து நம்ம உடம்புல ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்தை நம்ம பெற 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 நம்மளே ஒரு மேக்னெட்டா ஆயிடுவோம், பீப்புளையும் அட்ராக்ட் பண்ண தொடங்குவோம், பிரபஞ்சமும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு செயல்படுத்தி கொடுக்கும். நம்ம சின்ன எஃபர்ட் போட்டா போறோம், அது பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும் அது. ஸோ இந்த 3 செட் ஆஃப் மந்த்ராஸை நீங்க வந்து, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய பேருக்கு இது பெனிஃபிட் ஆயிருக்கு. இது எத்தனையோ பேர் உலகத்துல நிறைய, நான் 10 வருஷமா இது இண்டிவிஜுவலாவும் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன், குரூப்ஸ்லயும் எடுத்திருக்கேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்க கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஐயா நிறைய மாறுதல் கிடைச்சிருக்கியா, இப்ப எங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா கிடைச்சிருக்கியா அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ஆரோக்கியம் நம்ம கைக்குள்ள வர தொடங்கியாச்சு. நம்ம அஃபர்மேஷன்ஸ் கொடுத்து இந்த செட் ஆஃப் இதுல ரொம்ப சிம்பிள். இதுக்குன்னா காசா பணமா செலவு ஒண்ணும் கிடையாதுல்ல. நம்மளை எப்படி மாயா சமுத்திரம் மறைச்சு வச்சிருக்கோம், அந்த திரை எல்லாத்தையும் விளக்குறோம். அந்த வள்ளலார் அவர் ஐயா சொன்ன மாதிரி, சுவாமி சிவானந்தர் ஐயா சொன்ன மாதிரி, அந்த திரைகள் எல்லாம் நம்ம விளக்க 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 நம்மளுக்கு ஆரோக்கியம் தானா பொங்குது, எல்லாம் தெளிவு கிடைக்குது, நம்மளுக்கு மனது வந்து தெளிவா இருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி நல்ல செவர் இருந்தா நல்ல சித்திரம் வரைக்க முடியும்னு சொல்றோம் இல்லையா, எந்த மாதிரி நம்ம உடம்ப நல்லா பேணி பாதுகாத்து நம்ம வச்சிருக்கோமோ, அப்போ நம்ம மனதாலும் உடம்பாலும் உழைக்கிற உழைப்பு முழு பலனை கிடைக்கும், கொடுக்கும். எப்படி பாருங்க, இப்ப நம்ம ஒரு வேலையை பண்ண போறோம், ஒரு பண்ற வேலையில கவன சிதறவு இருந்தா என்ன ஆகும்? தவறுகள் வர வாய்ப்பு இருக்கா? ஆக்சிடென்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? இல்ல பண்ணுற வேலையை திருப்பியும் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்கா? சோ நம்மளுக்கு ஒரு வேலை பண்றதுக்கு கரெக்டா பண்ணிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும், இல்லைன்னா 4 வாட்டி அதை திருப்பி பண்ண வேண்டி வரும். நம்மளோட மணி,
டைம், எஃபர்ட்ஸ், மற்றவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட். அப்போ எத்தனை எனர்ஜியை நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்னு பாருங்க. அப்போ நம்ம செய்வன திருந்த செய், நம்ம பண்ற எந்த வேலையிலையும் முழு கவனம் வைக்கணும். அந்த வைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஷார்ட்டான ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். இந்த பிரபஞ்சமானது இருநிலை தன்மை கொண்ட பிரபஞ்சம். எப்படின்னா ரெண்டு ரெண்டா இருக்கும் எல்லாமே. பகல் இரவு, இன்பம் துன்பம், வெள்ளை கருப்பு, சுகம் துக்கம், இந்த மாதிரி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இருநிலை இருநிலை, நட்பு எதிர்ப்பு, இந்த மாதிரி எல்லாமே ரெண்டு 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 ரெண்டா இருக்கும். அப்போ நம்ம இந்த விஷயங்கள் ரெண்டு, ஆனா நம்ம மனது எத்தனை எண்ணங்களை நம்ம ப்ராசஸ் பண்ணுது ஒவ்வொரு செகண்டும். அப்போ பலவிதமான எண்ணங்கள்ல நம்ம மாட்டி நம்ம என்ன செயலை பண்றதுக்கு எடுத்திருக்கோமோ அந்த செயலை விட்டுருவோம். நம்ம இதை இன்னொரு ஆங்கிள்லயும் சொல்றேன் பாருங்க. நம்மளோட பாஸ்ட் பெயின்ஸ்லயும் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஃபியூச்சர் அன்சர்டனிட்டிஸ்லயும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பாஸ்ட் இஸ் ஹிஸ்டரி, ஃபியூச்சர் இஸ் மிஸ்ட்ரி. நான் இது ரெண்டுலயும் வாழ பிரசன்ட்டை விட்டுறோம். இந்த பிரசன்ட்ல எப்படி வாழ தொடங்க முடியும்? பிரசன்ட்ல வாழ தொடங்குறதுன்னா அதுக்கு பிராக்டிஸ் தேவை. எத்தனையோ குருமார்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ மெடிடேஷன் டெக்னிக் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்க பிடிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் சொன்னதும் உண்மைதான், எந்த மகான்களும் பொய் சொல்லல. அத்தனை மகான்களும் உண்மைதான் சொல்லியிருக்காங்க, அத்தனை பாதியும் உண்மையதான் சொல்லுது. ஆனா புரிதல் தன்மையில இந்த சில பேரு கொஞ்சம் குழப்பங்கள் பண்ணி விட்டதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கன்ஃபியூஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கம்யூனிகேஷன் கேப் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அப்போ என்னதான் இருந்தாலும் நம்மளோட அனுபவம் தான் உண்மை. பெரியவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா கூட அதை எடுத்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உண்மை தேடும் பாதையில முதல்ல ஒரு குருட்ட போவாங்க, எதுவும் செட் ஆகாது, அடுத்த குருட்ட போவாங்க, அடுத்த இடத்துக்கு போவாங்க, இந்த மாதிரி ஒரு தேடுதல்லையே இருப்பாங்க. அப்போ தட் மீன்ஸ் அவங்களுக்கு அவங்க மனதுக்கு ஏற்கும்படியா ஒண்ணு வரலன்னு அர்த்தம். இப்ப அது கிடைக்கிற மாதிரி எப்போன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் தெளிவு கிடைக்கணும். நம்ம தெளிவா இருந்தாதான் நம்ம எதிர்க்க இருக்கிறவர் சொல்றத முழுமையா உள்வாங்க முடியும். அப்போ நம்மளுக்கு நம்ம மனது தெளிவு கிடைச்சிருச்சுன்னா சரியான குரு. இதுதான் சித்த வேதத்துல ரெண்டு விதமான குருமார்களை சொல்லியிருக்காங்க. ஒண்ணு காரண குரு, இன்னொன்னு காரிய குரு. காரண குருங்கிறவர் நம்மளுக்கு உள்ள இருக்கார், காரிய குருங்கிறவர் வெளியில இருக்காங்க. இந்த காரண குருவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த காரிய குருமார்கள் இருக்காங்க. அப்போ இந்த காரண குரு எப்படி கனெக்ட் ஆகும், இந்த காரிய குருவும் காரண குருவும் எப்படி கனெக்ட் ஆகும்? சரியான நம்ம மனதுல தெளிவு இருந்தாதான் இது ரெண்டும், இந்த ஃப்ரீக்வன்சி ரெண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ஒருநிலை தன்மை கொண்ட இந்த பிரபஞ்சத்திலேருந்து இருநிலை கொண்ட பிரபஞ்சத்திலேருந்து நம்ம ஒரு நிலைக்கு போகணும். இந்த ஒரு நிலையில நம்ம வாழ தொடங்கியாச்சுன்னா தட் மீன்ஸ் we are focused. நம்ம மனதை அலைய விட மாட்டோம், நம்ம ஃபோக்கஸ் பண்ண தொடங்கிட்டோம். எந்த வேலை பண்ணினாலும் சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். இப்ப பாருங்க, தாய்மார்கள் இருக்காங்க, இதுல அவங்க காய்கறி நறுக்குவாங்க. நான் எங்க வீட்டுல நான் நறுக்கி கொடுப்பேன், கட் பண்ணி கொடுப்பேன். நம்ம வீட்டுல நிறைய வீட்டுல லேடிஸ் பண்ணுவாங்க, ஜென்ஸும் பண்ணுவாங்க. நம்ம பண்றச்ச கத்தி ஷார்ப்பு நம்ம கை பக்கத்துல இருக்கு, காய்கறி இருக்கு. நம்ம கவன சிதறவு இந்த நேரத்துல ஏற்பட்டா என்ன ஆகும்? கையில படுற வாய்ப்பு இருக்கா? அடிபட்டு ரத்தம் வருமா? இது ஒண்ணு. வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், கவன சிதறவு ஏற்பட்டா என்ன ஆகும்? அப்போ முழு அந்த ஒருநிலைத்தன்மை, ஒரு விஷயத்துல அந்த போக்கஸ், டோட்டல் போக்கஸ், டோட்டல் இன்டகிரேட்டட் அவேர்னஸ், முழு விழிப்பு நிலை இருந்தாதான் அந்த போக்கஸ் கிடைக்கும். இந்த போக்கஸ் கிடைக்க என்ன ஆகும்? உங்களோட ஒர்க் எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகும். அப்ப என்ன அதோட ரிசல்ட் என்ன? நம்ம ஹார்ட் ஒர்க்ல இருந்து ஸ்மார்ட் ஒர்க்குக்கு போயிடுறோம். ஹார்ட் ஒர்க்னா நிறைய நம்ம தெரிஞ்சுக்க பண்ண நிறைய பண்ணுவோம், நிறைய உடல் உழைப்பு கொடுப்போம், மன உழைப்பு கொடுக்கும், நம்மளோட உயிர் உழைப்பும் போயிட்டு இருக்கும் நிறைய. ஆனா அங்க ரிசல்ட் இத்தினோண்டு தான் இருக்கும், சின்னதா இருக்கும். ஆனா
நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தொடங்குறச்சு, அதாவது நம்ம முழு கவனம் செலுத்துறோம், அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், ஃபுல்லா பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு அந்த வேலையை நம்ம பண்றச்ச அது முழு வெற்றி நம்ம கிடைக்கச்ச என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க்ல இருந்து இப்போ ஸ்மார்ட் ஒர்க்குக்கு வந்து நம்மளோட சின்ன எஃபர்ட்டுக்கு மேக்சிமம் ரிட்டர்ன், மினிமல் எஃபர்ட் மேக்சிமம் ரிட்டர்ன்ஸுக்கு நம்ம வந்து இந்த இந்த இதுக்கு சக்சஸுக்கு நம்ம ஒரு வழி வகுக்கிறோம் நம்ம. அதே மாதிரி நம்ம இப்போ எந்த விஷயம் நம்ம பண்ணினாலும் நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இன்னொருத்தரை பிளேம் பண்ற பழக்கம் இருக்கு. அது கூடவே கூடாது. எந்த வேலை நம்ம பண்ணினாலும் முழு பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறதுக்கு தொடங்கிட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் என்ன பண்ணும், ஆஹா இவன் பொறுப்பு எடுத்துக்க தொடங்கிட்டான், இப்ப இவனுக்கு சப்போர்ட் பண்ணும், லெட் அஸ் சப்போர்ட் ஹிம்னு சொல்லிட்டு வரும். அது அனுபவத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இப்போ நீங்க மத்தவங்களை பிளேம் பண்ணவே வேண்டாம், எந்த விஷயம் ஆனாலும். அதே மாதிரி ஒரு 12 வருஷமா நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அந்த கிளாஸ்க்கு பேர் பிரம்ம ஞானம் ஆத்ம ஞானம். அது வந்து இதுல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. அது பாலகிருஷ்ணன் ஐயாட்டியே கேட்டா கூட கிடைக்கும் உங்களுக்கு. அறம் பொருள் இன்பம் வீடு பேருன்னு எடுத்திருக்கேன் நான் நிறைய. அதுல வந்து எப்படி இந்த பிறப்பின் ரகசியம் அது சொல்றேன். அந்த வரும்போது நம்ம எப்படி அதாவது ஈஸ்வரனோட ரிஃப்ளெக்ஷனாவே நம்ம வந்து தோன்றுறோம். அப்ப நம்ம தான் ஈஸ்வரனோட ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் இல்லையா? அதுதான் சிவத்துக்கிட்ட இந்த சக்தி, சக்திகிட்ட இந்த மாயை, மாயைகிட்ட இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தோட எல்லாமே ரிஃப்ளெக்ஷன்ஸ். இந்த பிரபஞ்சம் ஓட அந்த அந்த மாயா சமுத்திரம், மாயை தான் மாயா சமுத்திரம். அந்த சின்ன பாவாடை சட்டை போட்ட குழந்தை, அந்த மாயை தான் டோட்டல் கண்ட்ரோல், இந்த பிரபஞ்சத்தோட டோட்டல் கண்ட்ரோல். அந்த மாயையோட இருநிலைத்தன்மை தான் இந்த விட்னஸாவும் வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு, கேரக்டராகவும், அதாவது சாட்சி பூர்வமா இறை நிலையோட அந்த ஈஸ்வரனோட அதோட இதுதானே நம்ம ரிஃப்ளெக்ஷன் தானே. மாயிட்டேன்னு வந்திருக்கோம்ல நம்ம அந்த ப்ராசஸ்ல. நம்ம இறையோட அந்த தன்மையிலையும் வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது விட்னஸா வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது சாட்சி பூர்வமா வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு, பாத்திரத்தோட பாத்திரமா அதாவது கேரக்டரா வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரெண்டுமே இருக்கு. நம்ம எதை சூஸ் பண்றோம்? கேரக்டரை சூஸ் பண்ணி எல்லா எமோஷன்ஸ்லயும் மாட்டி நம்ம அடிபட்டு உழண்டு இந்த மாயா சமுத்திரத்துல வந்து தத்தளிச்சு ரீபர்த்துக்கு போயிடுறோம். இந்த உடலையும் இந்த மனதையும் இந்த உயிரையும் விரையப்படுத்தி நம்ம ரீசைக்கிளுக்கு போயிடுறோம், ரீபர்த்துக்கு போயிடுறோம். ஆனா எப்போ நம்ம இந்த பாயிண்ட ரியலைஸ் பண்ணி நான் வந்து இறையோட ரிஃப்ளெக்ஷன் தான், நான் வந்து இறையோட செல்ல பிள்ளை அப்படின்னு நினைச்சு நம்ம விட்னஸா வாழ தொடங்குறோம்னா, மீனிங் ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்போ ஒருத்தர் ஒரு கான்வர்சேஷன்ல நம்மள கடுமையா திட்டுறாரு அப்படின்னா, இல்ல ஏதாவது பேசுறாருன்னா, நம்ம உடனே ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணினா அந்த இடத்துல கொஞ்சம் சிச்சுவேஷன் கொஞ்சம் நார்மல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எமோஷன்ஸ் அந்த இடத்துல மேல நிற்கும். ஸோ நம்ம எமோஷன்ஸ்ல மாட்டி நம்ம இந்த கேரக்டராவே வாழ்ந்து அப்படியே நம்ம வந்து ரீசைக்கிளுக்கு போறதுக்கு பதிலா இந்த பாயிண்ட்ல நம்ம ரியலைஸ் பண்றோம், நம்ம வந்து சுவாமியோட, அதாவது ஈஸ்வரனோட செல்ல பிள்ளை, ஈஸ்வரனோட தன்மை நம்மளுக்குள்ள இருக்கு. அதான் கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் கடவுள் தன்மையை பிடிச்ச கூடாது? நம்ம கடவுள் தன்மையை பிடிச்சுக்கிறோம், நாம முழு சக்சஸ் கொண்டு வரோம். அந்த மிருகத்தன்மையை நம்ம அப்படியே குறைச்சிட்டே வரும். அது எப்படி? அந்த பண்பட்டு எப்போ நம்ம மனது வந்து முழு பண்பாடு அடையுதோ, அந்த முழு அமைதி அடையறதுக்கு முயற்சி பண்ணுதோ, அந்த நேரத்துல நம்மளுக்கு இந்த வெற்றிகள் கைகூடும். அப்போ நம்மளுக்கு முதல் வெற்றி ஆரோக்கியம், ரெண்டாவது வெற்றி ஆனந்தம். இந்த ரெண்டு வெற்றியும், இந்த ஒருநிலைத்தன்மை கிடைச்சு நம்மளுக்கு இந்த இந்த ஹார்ட் ஒர்க்ல இருந்து நம்ம ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னா முழு 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 வெற்றி நம்மளுக்கு நிச்சயம். நிறைய பேருக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த பெனிஃபிட்டை நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் ஆரோக்கியமும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ அந்த ஈஸ்வரனிடம் பிரார்த்திக்கிறோம். ஆத்ம நமஸ்காரம். பாலகிருஷ்ணன் ஐயா. நன்றிகள் ஐயா, ரொம்ப அருமையான வகுப்பு.
ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க. பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஸோ பாயிண்ட்ஸே கிடையாது, அது வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் வந்து எங்களுக்கு டீச் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி வந்து வாழணும், அண்ட் தென் லைஃப் சயின்ஸ் தான் நீங்கள் டீச் பண்ணியிருக்கீங்க இப்போ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபென்டாஸ்டிக் செஷன் ஐயா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுடைய அந்த கான்செப்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக அது பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தது. ஸோ அதுதான் ஒரு ஹைலைட் பாயிண்ட்டு. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்கய்யா, நன்றி. நான் இப்போதான் உங்களுடைய ஸ்பீச் கேட்குறேன், ரொம்ப அருமையா இருந்தது. நல்லது நல்லது. இல்ல எல்லாமே வந்து எங்க புத்தகங்கள்லயும் அங்க இல்ல, எல்லாம் அனுபவத்துல சொல்றது. நம்ம மெடிடேஷன்ல நம்ம ஒவ்வொன்றும் ரிவீல் ஆகுது பாருங்க. இப்ப நம்ம புத்தகங்கள்லாம் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா அவங்க மறை பொருளா இருக்கும். அதுல நிறைய நீங்க அவங்க ஒரு செய்யுள் வடிவத்துல வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சூட்சுமமா வச்சிருப்பாங்க. அது நம்ம எப்படி நம்மளுக்கு வந்து அனுபவம் கிடைக்குதுன்னா, நம்ம வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்மளோட மனதை எடுத்துட்டு போய் நிறுத்தணுங்க. அதை நிறுத்துறதுக்கு என்னன்னா மனதை நம்ம பக்குவப்படுத்திக்கணும். அந்த பக்குவப்படுத்திக்கிறதுக்கு தான் இவ்வளவு டெக்னிக்ஸ் இருக்கு. இப்ப நாங்க ஃபாலோ பண்றது இந்த சித்த வித்தை, இந்த சித்த வேதம்னுட்டு மோக்ஷ சூத்திரம்னுட்டு ஒரு புத்தகம் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர் வந்து பகீரத பிரயத்தனம் பண்ணி இந்த எப்படி வந்து இந்த ஜீவனை ஈஸ்வரனோட ஐக்கியப்படுத்துறது, அது டெக்னிக். அது அந்த டெக்னிக் தான் நம்ம வந்து மோக்ஷம் மோக்ஷம் மோக்ஷம்னு சொல்லிட்டே இருக்கோம். அது தியரி தான் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர, நம்ம ஆதிசங்கரர் சொல்லுவார்ல அந்த பஜகோவிந்தம் பாட்டுல டுக்கிங் கரணே எடைய மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறே, மனப்பாடம் பண்ணிட்டு உயிரை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேடா, என்னைக்குதான் நீ அனுபவசாலியாகி மோட்சம் கிடைக்க போறதுன்னு சொல்றாரு அவர். அவரோட அத்வைதத்தோட அந்த டெக்னிக் தான் இந்த சுவாமி சிவானந்த பரமஹம்சரோட சித்த வித்தை. சூப்பர் சூப்பர் ஐயா, ஃபென்டாஸ்டிக் டெக்னிக் ஐயா, given by you. ஸோ அந்த டெக்னிக் நீங்க எங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் தென் நிறைய லாட் ஆஃப் புக்ஸ் ரீட் பண்ணுவீங்க போல, ஸோ நிறைய புக்ஸ் ரீட் பண்றது சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாங்க ஐயா, இனிமேல் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்றோம் ரீட் பண்றதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ எப்படி மோட்சம் அடையணும் அப்படின்றதுக்கு நீங்க இப்ப சொன்ன மாதிரி சூக்ஷ்மமாக அந்த பாடல்கள் இருக்கு, புரியல. சோ அத எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. அனுபவத்து மூலமா தான் அது வந்து புரியும்மா. இன்னொன்னு, ஒவ்வொருத்தரும் யூனிக்மா. நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் யூனிக். எதுவுமே நம்ம இன்னொருத்தன்ட்ட வசதி நம்ம நினைக்கவே வேண்டாம். அதோட பன்மடங்கு ஒவ்வொருத்தரும் வசதிமா. அத அவங்க ரியலைஸ் பண்ணணும். நான் இந்த பிரபஞ்சத்தில் நான் அழகானவன்னு நான் சொல்றச்ச என்ன ஒரு ஸ்ட்ரென்த், அது ஆணவம் கிடையாது. ஆனா அந்த இறைத்தன்மையை நம்ம அனுபவிக்கிறோம்னு நம்மளுக்கே நம்ம சொல்லிக்கிறோம். கண்டிப்பாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் தாட்ஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுலதான் ஆனா மதிப்பு கிடையாது. பட் இண்டிவிஜுவலிட்டி வந்து கண்டிப்பா நீங்க அந்த இது சொல்லியிருக்கீங்க. ஸோ அது ஒரு அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஈவன் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே இண்டிவிஜுவாலிட்டி பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஈவன் சித்த புருஷர்களும் எல்லாருமே இண்டிவிஜுவல் தான், ஒவ்வொருத்தரும் மோட்சம் அடைஞ்ச விதங்கள் வேறதான். ஸோ அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. ஸோ அதோட டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்துட்டு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஸோ ரியலிங் ஐயா, சூப்பர் பாயிண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயா. ஸோ வேற யாருக்காவது கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தா நம்ம இப்ப கேட்டுடலாங்க ஐயா. சங்கீதா கொஞ்சம் பாத்துக்கோ, அட்மின் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் டிரைவிங்ல இருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேங்க ஐயா. ஐயா மருதப்பன் ஐயா, கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. கேள்விகளும் கருத்துக்களும் இருந்தா ஐயாவிடம் கேட்கலாம். பவித்ராமா ஐயா, சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். மிகவும் அற்புதமான உரை ஐயா. எல்லாம் வந்து நிறைய தியரி தான் சொல்லுவாங்க, ஆனா நீங்க வந்து பிராக்டிக்கலா வந்து சொல்லி கொடுத்துருங்க. வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா அற்புதமா வந்து சொல்லி கொடுத்துருங்க ஐயா. மிகவும் நன்றி ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் ஐயா. ஐயா, இன்னைக்குதான் முதல் வாய் திறந்திருக்கீங்க குரூப்ல. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பயணத்துல இருக்காரு, வாயே திறக்கல. இன்னைக்குதான் வாயை திறந்திருக்காரு. நன்றிங்க ஐயா. அந்த அளவுக்கு வந்து லைவ்லி செஷன் இன்னைக்கு ஐயா கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாங்க ஐயா. அப்படிதான் சொல்லணும். லைவ்லின்றதோட அவங்க வைப்ரேஷனை வந்து எங்களுக்கெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க ஐயா, அப்படிதான் சொல்லணும். சோ வெரி குட் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஐயா உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அதனாலதான் ஐயாவும் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நன்றிகள். சோ பவித்ராமா, பாலகிருஷ்ண ஐயா மௌனத்துக்கு போக போறாரு, அதனால நான் வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் 21 நாள் மௌனத்துக்கு போக போறாரு, அதுக்காக இன்னைக்கு நான் பேச ஆரம்பிச்சிட்டேமா. நன்றி, வணக்கம். சிவாய நம்ம திருச்சிட்டம்பலமா.
சிறப்புங்க ஐயா, சிறப்பு மருதப்பன் ஐயா, நன்றிகள் ஐயா. அம்மா கண்ணகி அம்மா, கேள்விகள் இருந்தா கேட்கலாமா? கருத்துகள் இருந்தாலும் பதிவு பண்ணலாம். கண்ணகி அம்மா. இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்மா, நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு சந்தேகம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிலிஜியன் அண்ட் வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி? பீயிங் ரிலீஜியஸ் அண்ட் பீயிங் ஸ்பிரிச்சுவல், இது ரெண்டுத்துக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதை பத்தி சின்னதா சொல்லிடுறேன், ஜெனரலா கேட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து பக்தி மார்க்கம் இருக்கு, ஞான மார்க்கம் இருக்கு. இந்த பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க, கோவிலுக்கு போறது ஞான மார்க்கம், சித்தர்களோட புத்தகங்களை படிக்கிறது ஞான மார்க்கம், நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் பண்றது ஞான மார்க்கம், இந்த ஒரு நம்ம சடங்குகளை பண்றது ஞான மார்க்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட கொஞ்சம் ரொம்ப தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங், வெரி சிம்பிள்மா. நம்ம வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம தாய் வந்து முதல்ல சொல்றாங்க, இதுதான் நான் தான் உங்க அம்மா, இதுதான் உங்க அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்ச நாள்ல அது புரிஞ்சின்றோம், உள் வாங்கிடும். அதுக்கப்புறம் அதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம், இதுதான் உங்க அம்மா, இதுதான் உங்க அப்பான்னுட்டு. இதே மாதிரி ப்ராசஸ்ல தான் நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு சாமி பாரு, இதுதான் சாமி, இதுதான் ராமர், இதுதான் கிருஷ்ணர், இதுதான் அல்லாஹ், இதுதான் இயேசு, இதுதான் நம்ம மார்க்கம்னுட்டு நம்மளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சொல்லி கொடுக்குறது ஒரு பாயிண்ட்ல நம்ம உள் வாங்கிக்கிறோம். இந்த உள் வாங்குற இந்த விஷயத்துக்கு உள் வாங்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரிதான் நம்ம இறைய பத்தி நிறைய படிக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம், நிறைய பேசுறவங்களை கேட்கிறோம், கதாகாலக்ஷேபம் எல்லாம் கேட்கிறோம், ஸ்லோகங்கள் படிக்கிறோம், பஜன் பண்றோம், இது டெம்பிள் விசிட்ஸ் எல்லாம் போகிறோம், எல்லாம் நடக்குது. அது எல்லாமே எக்ஸ்டர்னல். இந்த ஒரு பாயிண்ட்ல இந்த எக்ஸ்டர்னல் எல்லாமே இன்டர்னலைஸ் ஆயிடும். நம்ம உள் வாங்கியாச்சு, இன்னுமே நம்மளுக்கு வெளியில வேலை கிடையாது, எல்லா வேலையும் உள்ள முடிஞ்சுக்கிறது. அந்த அத்தனையும் அந்த ஒரு மகான் ஒருத்தர் சொல்லுவார், இன்னர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவார். அது வேற எதுவுமே இல்லை, நம்ம உள்முக பயணம். இந்த உள்முக பயணத்தை நம்ம என்னைக்கு தொடங்குறோமோ அன்னைக்குதான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில காலை வைக்கிறோம். பால பாடம் எல்கேஜி. அது உள்ள பயணம் பண்ணதான் மோட்சத்துக்கு நம்ம போய் சேர்றோம். இந்த வெளி விஷயங்களை நம்ம பார்க்கிற வரைக்கும் நம்மளுக்கு ரீபர்த் போயிட்டே இருக்கும். ரிலீஜியன்ல இருக்கிற வரைக்கும் ரீபர்த் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி போறச்ச அது ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அம்மா சூப்பருங்க ஐயா. ஸோ நீங்க சொன்ன இந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சின்ன வயசுல இருந்து நான் கோயிலே தான் இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னலா தான் இருந்தேன். பட் ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே இப்போ ஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி உள்நோக்குதல் இன்டர்னலா வந்துட்டு உணர ஆரம்பிச்சுட்டு, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ எங்க இருந்தாலும் இப்போ இன்டர்னலா என்னால வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை உணர முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டேட் வந்து வந்தாச்சுங்க ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. கண்டிப்பா இது எல்லாருக்கும் புரியாது. ஸோ உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுவே ஒரு சூக்ஷ்மம் தான். இப்ப கேட்டுட்டாங்க இல்லையா? இப்போ இந்த இது கேட்டுட்டாங்க. இதே மாதிரி நாளைக்கு வந்து யூடியூப்லயோ இல்லைன்னா உங்க என்ன நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களோ டெலிகிராம்லயோ இல்ல வேற எதுவும் கேட்பாங்க, பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் கிடைக்கும், அந்த மொமெண்ட் வரும். அந்த மொமெண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஸ்பார்க்னு சின்ன ஒரு பொறி தான் அது. அந்த இறை வந்து என்ன பண்ணும், சின்ன ஒரு தட்டும். அத கரெக்டா நம்ம முழு விழிப்பு நிலையில இருந்து அதை பிடிச்சிருவோம். நம்ம பிடிச்சோம்னா சூப்பருங்க ஐயா. நல்ல ஒரு என்லைட்மெண்ட் ஸ்டேஜை வந்து கொண்டு வந்துட்டீங்க. தேங்க்யூ சோ மச் ஐயா. ஸோ வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? கண்ணகி அம்மா பேசுறீங்களா? ஓகே. குமுதாஸ்ரீ அம்மா. ஐ திங்க் குமுதாஸ்ரீ அம்மா வந்து மலேசியால இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு சித்த வித்தியார்த்தி, அவங்க தான் நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா, பிரம்மஸ்ரீ குமுதாஸ்ரீன்னு இருக்காங்க. ஆமா ஆமா. அம்மா குமுதாஸ்ரீ அம்மா எப்படி இருக்கீங்க? ஆத்ம நமஸ்காரம் அம்மா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. வாங்க வாங்க, வெல்கம். இவ்வளவு நேரம் நான் வந்து மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
அந்த கொசு விஷயம் சொன்னீங்களே, அது ரொம்ப சிறப்பு. அதுல ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சரிங்கம்மா. கொசு மனிதர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிதான் வாழணும்ன்றது இல்ல. அதோடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அது இல்ல. ஆண் கொசு தாவர சாற்றை மட்டும்தான் பருகும். ஓ. ஆமா, இது உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன். ஆண் கொசுக்கள் தாவர சாற்றை மட்டும்தான் பருகும். சரி. இந்த பெண் கொசுக்கள் மட்டும்தான் மனிதர்களிடம் இருந்தும் பிற உயிர்களிடம் இருந்தும் ரத்தத்தை உறிஞ்சோம். ஓகே. இது எதனால இந்த பெண் கொசு இத உறிஞ்சுது அப்படின்னு கேட்டா, அதனுடைய அடுத்த சந்ததிகளின் 25 தலைமுறைகளுக்கு தேவையான புரதம் இதுல கிடைத்துவிடும். சரி. அப்ப பாருங்க, இந்த ஆண் பெண் கலவியலுக்கு பிறகு பெண் கொசுக்கள் அதனுடைய அடுத்த சங்கதிகளுக்கு அத கடத்துவதற்காக இந்த புரதத்தை தேடணும் இல்லையா? அதனாலதான் இந்த மனித ரத்தத்தையும் மிருகங்களின் ரத்தத்தையும் அது உறிஞ்சுது. சிறப்பு. சூப்பர் சூப்பர் தகவல். இதுதான் சிறப்பு சிறப்பு. நல்ல ஒரு அப்ப அது தகவல். சங்கீதா அம்மா அவங்க குமுதாஸ்ரீ அம்மா தமிழ்ல டபுள் PhD அம்மா. ஓ வாவ் சூப்பர்மா. நான் நிறைய ரெஸ்பெக்ட் அவங்க அங்க பண்றேன். மலேசியால நிறைய டிஸ்கோர்ஸ் கொடுக்குறாங்க, இங்க இந்தியாலயும் நிறைய கொடுத்திருக்காங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு ஓ அவங்க சூப்பர். ஒரு தொடர்பு கிடைச்சது. நான் அந்த இதை ஓகே அனுப்பினேன் உங்களுக்கு. இன்னைக்கு வந்திருக்காங்க. பாலகிருஷ்ணன் ஐயா அவங்களோட நான் நம்பர் தரேன். அவங்களையும் நீங்க அவங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா தாராளமா நிறைய பேருக்கு இந்த குரூப்ல பெனிஃபிட் ஆகும்மா. கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. ஸோ எங்களுடைய இந்த வகுப்புக்கு ஃபர்ஸ்ட் நாங்க வெல்கம் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்க ஐயா சொன்ன மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை நாங்க சொல்லி உங்களை வர வைக்கிறோம்மா. கண்டிப்பா வாங்க, இன்வைட் பண்றோம். முதல் டிரைவிங்ல நன்றி இருந்தேன் சொல்லணும். டிரைவிங்ல இருந்தேன் நிப்பாட்டிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. சிவன் சுரேஷ் ஐயா வெல்கம். மேடம் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். யார் நம்பர் கொடுத்தாலும் வெல்கம் தான். நீங்க நீங்க தாராளமா பேசலாம். நீங்க நம்பர் கொடுங்க ஐயா, நம்ம பண்ணிக்கலாம். ஐயாவை கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 1.5-2 வருஷம் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 2022 ஐ திங்க். நம்ம கடைசியா 2022 அக்டோபர் பொங்கல் டிசம்பர் டைம்ல தீபாவளி டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும். அங்க இருந்து நம்ம கான்டாக்ட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் சித்த வித்யா வாசி யோகம் அப்படின்னு ஒரு டாபிக்ல பேசினாரு. வாசி யோகம் அப்புறம் வாசி யோகத்தின் 3 நிலைய பத்தி பேசி வந்தாரு. வாசி யோகத்துல அதுல இருந்து ஒரு டைவர்ஷனா எடுத்துட்டு போய் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லி ஒரு டாபிக்ல எடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஆமா அதுக்கப்புறம் பிரம்ம ஞானம் ஆத்ம ஞானம்னு எடுத்துட்டு போனீங்க. அதுல இருந்து அடுத்த கருத்த வளர்ச்சியா இந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கோவில்கள் பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆமா ஆமா பழமையான கோவில்களை பத்தி பேசியிருக்கோம் நிறைய. ஐயா எவ்வளவு தலைப்புயா. தேங்க்யூ. ஆனா மேடம் அவங்க எங்க இருந்து சார் ஜாயின் பண்ணாங்க? ஆக்சுவலா அவங்க மலேசியால இருக்காங்க. அவங்க தமிழ்ல டபுள் PhD. அவங்க ஒரு சித்த வித்தியார்த்தி. அவங்க கணவரும் சித்த வித்தியார்த்தி. அவங்க நிறைய பேரை அங்க தயார் பண்ணிட்டு சித்த வித்தியார்த்திகளை தயார் பண்ணிட்டு இருக்காங்க மலேசியால. எங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைச்சது. நாங்க இறைய நன்றி சொல்லிக்கிறோம் இறைக்கு. அதே மாதிரி நான் உங்களோட இதை அனுப்பினதுல அவங்கதான் அந்த கரெக்ஷன் சொன்னாங்க. ஒரு வார்த்தை ஒண்ணு கரெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை நான் ஆல்ரெடி அவங்களோட வாய்ஸ் மெசேஜே உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். நீங்க அக்னாலேஜ் பண்ணீங்க. அதுதான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு செகண்டும் இறை நம்மள பர்ஃபெக்ஷனுக்கு கூட்டிட்டு போகுது. அது வெளியில இருக்கிற அத்தனை பேரும் நம்மளோட காரிய குருமார்கள். அப்போ ஒருத்தரும் நமக்கு வாழ்க்கையில நம்ம மீட் பண்றச்ச அவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வச்சிருக்காங்க. முழு விழிப்பு நிலையில இருக்கிறச்ச அந்த மெசேஜ் நம்ம உள்வாங்க முடியும் ஃபுல்லா. அப்ப நம்மளோட ஈகோவை, ஆணவம், கண்மம், மாயை எல்லாத்தையும் நம்ம திறந்துட்டோம்னா அது திரிபுர தகனம்னு ஞானபிதா சொல்றாரு. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்றாரு. அதை நம்ம திறந்தாதான் இந்த நிலைமைக்கு அந்த ஹம்பிள்னஸ் வரைச்சதான் அக்செப்டன்ஸ் வரும். அப்ப என்னன்னைக்கும் நம்ம சித்த வித்தியார்த்திங்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, என்னன்னைக்குமே நான் அந்த சித்தத்தை அந்த பயணம் பண்ற ஸ்டூடெண்ட்னு சொல்ற வார்த்தை. நான் கத்துக்கிட்டே இருக்கேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன், பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு பாயிண்ட்ல அது அந்த எங்க அந்த ஈஸ்வரனை மீட் பண்றச்ச
அந்த பாயிண்ட் எண்ட் ஆகும். அங்கதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், மோக்ஷம். சோ அந்த நேரத்துக்கு அது வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு செகண்டும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம், உள் வாங்கிக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம மனதை பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டா நிறைய சக்திகள் வந்து சேரும். இது சிவசிவ அன்பே சிவம் குரூப் வந்து சிறப்பா அமையும். வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா. ரொம்ப அருமையான ஸ்பீச்சுங்க ஐயா. இப்ப கூட சூப்பருங்க ஐயா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா ஐயா? பேசுறீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி. கிட்டத்தட்ட 1 year கழிச்சு திருப்பி பேக் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இந்த சேனல்ல வந்து நீங்க மைண்டையும் வந்து கொடுக்கிறீங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க ஐயா. ஆமா, எல்லாரோடைய மைண்டையும் ரீஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்தது. சந்தோஷம். இல்லம்மா, இது அந்த பிரம்மஞான ஆத்ம ஞானத்தை வந்து நல்லா நம்ம உள் வாங்கினோம்னா அது ஆக்சுவலா சித்த வேதத்துல சொல்லி இருக்கிறதோட ஜூஸ் அது கிட்டத்தட்ட நான் இப்ப சித்த வேதம் புஸ்தகம் 2017 தான் கைக்கு வருது. ஆனா 2012 இருந்து இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இந்த கிளாஸ்ல என்னன்னா இந்த 2 பார்ட். அது ஒண்ணு பிறப்பின் ரகசியம், எப்படி நம்ம இந்த பிரபஞ்சம் உருவாச்சுன்னுட்டு. 2வது இந்த உடலை இந்த உயிர் எப்படி எடுத்துட்டு வந்து பயணம் பண்ணுதுன்னுட்டு. சோ இந்த உடல் அந்த உயிர் எடுத்துட்டு வந்து பயணம் பண்றச்ச ஒரு சூட்சுமம் இருக்காங்க. மாயை நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட்ங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறோம். அதை பத்தி நிறைய பேசியிருப்பேன். அதுல அந்த ஸ்கிரிப்ட் என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் பாருங்க. நான் இது ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன். இப்ப நான் பேசினேன்ல, எனக்கு யாரு எழுதி கொடுத்தா இத? இப்ப 8 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க நீங்க. இந்த நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த டயலாக்க யாரு எழுதி கொடுத்தா? யாருமே எழுதல, உங்களுடைய அனுபவம் தாங்க ஐயா. நீங்க உணர்ந்ததை சொல்லிருக்கீங்க. இல்லம்மா, நீங்க எல்லாரும் தான் எனக்கு எழுதி கொடுத்திருக்கீங்கம்மா. நாங்க இதெல்லாம் கேட்கணும்னு இருக்கு. அந்த உண்மையை மட்டும் நம்ம புடிச்சிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாயா சமுத்திரத்துல ஃபுல்லா நிறைய பொய்கள்ல வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆனா அது நடுவுல ஒரே ஒரு உண்மை சூட்சுமமா உட்கார்ந்துருக்கு. அந்த உண்மையை நம்ம பிடிக்கணும். அந்த பிடிச்சாலே இந்த பூமியில வாழறச்சியும் நம்ம வந்து வெற்றிகரமா வாழ முடியும். ஒரு டைம்ல நம்ம வந்து இதெல்லாம் ஆயிடுச்சு, கமா போட்டாச்சு, இன்னுமே நம்ம அமைதி ஆகணும்னுட்டு அந்த ஆழ்ந்த அமைதிக்கு அந்த பயணத்துக்கு போறோம் பாருங்க. அந்த கடைசி லாஸ்ட் அது கூட இன்னும் சூப்பரா இருக்கும். அங்க அந்த ஐக்கியம் கிடைச்சிருது. அந்த சம ஆதி நிலையில வாழும் பாக்கியமும் கிடைக்குது. கண்டிப்பாங்க ஐயா. அந்த மெய்ப்பொருளை நம்ம உணரணும். எஸ் அம்மா, அந்த மெய்ப்பொருள் வேற யாரும் இல்ல, நம்ம தான். எப்ப வெளியில பாத்துட்டு இருக்கோமோ அது வரைக்கும் நம்ம ரிலிஜியன்ல மாட்டிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா எல்லாமே வெளியில. எப்ப நம்ம செல்ஃப் ரியலைசேஷன், அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஆஃப் த செல்ஃப், இந்த நான் சொல்லிதான் அகம்பாவமும் ஆணவமும் எப்போ நம்ம கிட்ட இருந்து அழியுதோ, அது ப்ராசஸ். அது அழியுதோ நம்ம வந்து நான் வந்து தானா மாறுறோம். தானுங்கிற இதை மாறுறோம். தானுங்கிறது வேற யாரும் இல்ல, ஈஸ்வரன். அதுதான் இந்த ஜீவன். இந்த ஜீவனை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆமா, வெரி ஹாப்பிமா. கேள்வி பதிலாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க ஐயா, மிக்க நன்றிகள். சோ எங்களுக்காக வந்துட்டு இந்த கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. சோ நிறைய இறையருள் எங்களுக்கு இருக்கு. சோ நீங்களும் அதை கொடுத்துருக்கீங்க. சோ உங்க மூலமா எங்களுக்கு கிடைச்சு மிக்க நன்றி. இதே மாதிரி நிறைய பதிவுகள் வந்து நீங்க சேனல் பேசணும். சோ இந்த நேரத்துல நான் கேட்டேன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த சிவசிவ அன்பே சிவத்துக்கு, பாலகிருஷ்ணய்யாவுக்கு, இப்ப சங்கீதா அம்மா அழகா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. உங்க எல்லாருக்கும் எங்களோட விஷஸ், பெஸ்ட் விஷஸ். இந்த உரைய நேர கேட்டவங்களுக்கும் ஃபியூச்சரா வந்து ரெக்கார்டிங்ல கேட்கறவங்களுக்கு அனைத்து பேருக்கும் எங்க எல்லாரோட ஆத்ம நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். ஆத்ம நமஸ்காரம். நன்றிகள். நன்றிங்க.